காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. ஹலோ, ஆன்லைன்ல பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? ஆமா. வாசல்ல தான் இருக்கேன், வந்து வாங்கிக்கங்க. ஐயோ பிரதர், வாசல் வழியா தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அப்புறம் எப்படி வர்றது? இங்க சைடுல காம்பவுண்ட் செவர் ஒன்னு இருக்கு, கொஞ்சம் அந்த வழியா வரீங்களா? என்னது, காம்பவுண்ட் வழியாவா? எதுக்குங்க அங்கெல்லாம் வரணும்? அந்த விஷயம்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. சீக்கிரம் வாங்க. வரம்மா, இருமா. அப்பா, மேல தூக்கி போடியா. அஞ்சலி அம்மா, ஐயோ கத்தாத, அங்கே இரு. அம்மா, வாசனை ஆளையே தூக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? முதல்ல சாப்பிடுவோண்டி, அப்புறமா பேசுவோம். சரி. உங்களுக்குலாம் எவ்வளவு கேவலமா திட்டினாலும் புத்தியே வராதுல. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா செத்தா போயிடுவீங்க. அங்க ஒவ்வொருத்தரும் பரிதவிச்சு போயிருக்காங்க. நீங்க ரகசியமா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரி, இதெல்லாம் பேக் பண்ணு. ஐயா, பேக் பண்ணு. நீங்க ரெண்டு பேரும் என்னோட கண் பார்வையில தான் இருக்கணும். எங்கேயும் அப்படி இப்படி நகரவே கூடாது, சரியா? நான் அப்பப்போ உங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஐ எம் வாட்சிங். எங்கம்மா ராஜா போற? வாஷ்ரூம்க்கு கூட போக கூடாதா? போ போ. ஹலோ மேடம், நீங்க எங்க போறீங்க? அம்மாக்கு துணையா. எங்க வாஷ்ரூம்க்கா? ஏய் வா, வந்து உட்காரு வா. அப்பா, நல்லி எலும்பு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. டேய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டக்கு டக்குன்னு வெயிடா, போடுறா. எந்திரிடா. வெயிடா. வைக்கிறேன். பிரியாணி வை வைக்கிறேன். அம்மாக்கு. அஞ்சலி, இந்த நேரத்துல
நம்ம அஞ்சலி தாமா ஏதாவது பொறணி பேசுறதுக்காகவே ஃபோன் பண்ணுவா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிருவோம். முதல்ல சாப்பிட்டுருவோம் என்ன? பொருளி பேசுறதுக்காகவே போன் பண்ற பொண்ணு அத பேசாமலேயே பொருளிக்காக தான் போன் பண்றான்னு புரிஞ்சுக்கிற அம்மா. என்ன ஒரு காம்பினேஷன். ஸ்பீக்கர்ல போடுறா. ஹலோ அம்மா. கேக்கல சத்தமா. ஐயோ, இதுக்கு மேல சத்தமா பேசினா நான் மாட்டிக்குவேன். நான் சொல்றத மட்டும் கேளுமா. என்னடி உன் பிரச்சனை? ஓ, சரி சரி சொல்லுடி. அங்க என்ன பண்றீங்க எல்லாரும்? அதுவா, நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து நல்லி எலும்பு, நெஞ்செலும்பு சாப்ஸ், மட்டன் சுக்கா, சிக்கன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி எல்லாம் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். வெளுத்து வாங்குறீங்களா? அங்க ஒருத்தர் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா சாப்பாடுல இருந்து கை எடுங்க. ஏண்டி? நான் இங்க காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம பட்னி இருக்கேன். உங்களுக்கு அங்க நல்லி எலும்பு மட்டன் சுக்கா கேக்குதா? ஏண்டி சாப்பிடல? வீட்ல எல்லாரும் விரதமா? விரதம் மண்ணாங்கட்டி. அந்த கண்ணம்மா உள்ள விடுற வரைக்கும் நானும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன்னு பாரதி வாசல்ல உட்காந்து காலையில இருந்து போராட்டம் பண்ணி உயிரை எடுக்கிறான். இந்த பக்கம் என் மாமியார், அவ சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன்னு இவங்க ஒரு பக்கம் போராட்டம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கெட கெட்டு போட்டோன்னு நான் சாப்பிடலானா? இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வரைக்கும் யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு என் புருஷன் அக்கில அவன் ஒரு பக்கம் உச்சிர எடுக்கிறான். அம்மா, மொத்தத்துல நான் இங்க கொலை பசியில இருக்கேன்மா. ரொம்ப பசி எடுக்குது. சரி, ஒரு நிமிஷம் நீ போனை வையி, நான் பாத்துக்கிறேன் அவளை. இப்படி பேசாம சீக்கிரம் அத போய் பாரு போ. அக்கா ஏன் கைக்குள் எங்க அந்த கண்ணம்மா? அவளை அட வாடா. அக்கா அக்கா இரு. யோ, என்னையா? கண்ணம்மா வீட்டுக்குள்ள விட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அங்க உன் மருமக உண்ணாவிரதம் இருக்காராம். மொத்த குடும்பமும் பட்னியா இருக்கியா? அங்க என் பொண்ணு அஞ்சலியும் சாப்பிடாம இருக்காளாம். இங்க உனக்கு உன் பொண்ணுக்கும் வக்கனையா சோறு கேக்குதாக்கோ? ஏய், எல்லாம் ஒன்னால தாண்டி. ஒண்ணு சித்தி, சொல்றது கேளுக்கா. போது நிறுத்துக்கா, நிறுத்துக்கா. ஏண்டி, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போனாலும் வாழவே விட மாட்டியாடி நீ? அதுக்கு கண்ணம்மா என்ன பண்ணுவா? இதுவே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. நடிக்காதீங்க ரெண்டு பேரும். அப்பனும் மகனும் சேர்ந்து மருமகனை ஏத்தி விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. இல்ல பாட்டி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது எப்படி உனக்கு தெரியாமையே உன் புருஷன் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுவாரு? அது சொந்த வீட்டு வாசல்ல அவர் உண்ணாவிரதம் இருக்காருன்னா வீட்டு கௌரவத்தை கெடுக்கிறது மாதிரி ஏதாவது பண்ணு, வேற வழி இல்லாம உள்ள விட்டுருவாங்கன்னு நீ தாண்டி சொல்லி கொடுத்திருப்ப. எனக்கு சத்தியமா தெரியாது சித்தி. அடிச்சி நிறுத்து. உன் சத்தியத்தை பத்தி எனக்கு தெரியாது. இங்க பாரு, அஞ்சலி சாப்பிட வரையும் நீ இங்க சாப்பிட கூடாது. அப்படி மீறி சாப்பிடறத பார்த்தேன் தொலைச்சிருவேன் உன்னைய. தொலைச்சிருவோம். என்னம்மா அங்க என்ன நடக்குது? தெரியலப்பா, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு போன் பண்ணி பாருமா. சரிப்பா.
கண்ணம்மா நீ சாப்பிட்டியா? நீங்க ஏன் மாமா சாப்பிடல? நான் சாப்பிடலன்னு யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க அத்தை மாமா அகிலன் எல்லாருமே சாப்பிடாம இருக்கீங்களாமே. எதுக்கு மாமா? எனக்காக எதுக்கு மாமா எல்லாரும் பட்டினி கிடக்கணும்? வேண்டாம் மாமா ப்ளீஸ். இப்படி எல்லாரையும் வருத்தப்பட வச்சு அது மூலமா நான் வீட்டுக்குள்ள வந்தா அது நல்லாவே இருக்காது மாமா. நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க. இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சிருங்க. கண்ணம்மா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையா மாமா? உன்கிட்ட சொன்னா நீ சம்மதிச்சிருக்க மாட்டல்ல. இப்போ நீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்ல மாமா. நீங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணலாம். ஆனா எல்லாரும் இப்ப என்னதானே திட்டுவாங்க. இப்பவே எங்க சித்தி அஞ்சலி அத்தனை பேரும் நான் தான் உங்களை தோண்டி விட்டதா நினைக்கிறாங்க. உன்னை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க கண்ணம்மா. இந்த சித்தி பாட்டி அஞ்சலி இவங்க சொல்றதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத. அவங்க உன்னை எந்த காலத்துல நல்ல விதமா பேசியிருக்காங்க? அவங்க சொல்றதுக்கெல்லாம் இல்ல மாமா, நான் சொல்றேன். நான் உங்களோட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுக்காக நம்ம வீட்டோட கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கல. நான் அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு மதிப்பு மரியாதையோட அந்த வீடு இருந்துச்சோ அதை விட ஒரு படி கூடுதலா இருக்கணுமே தவிர என்னால ஒரு படி குறைஞ்சிடக்கூடாது மாமா. அதுக்காக நான் எத்தனை பழி சுமக்கவும் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு இதை முடிங்க. ஹலோ ஹலோ என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட பேசுனியா? பேசினப்பா. சித்தி சொல்றது உண்மைதான். அவர் உண்ணாவிரதம் தான் இருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு அந்த வீட்டுக்கு திரும்பி போகும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன் மாமியார் பழி வாங்கிடுவாங்களோன்னு என் உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்குமா. அப்பா அது அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. மாமா இப்ப உண்ணாவிரதம் இருக்க கூடாது. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். பாவம்ப்பா எல்லாரும் எப்படி எவ்வளவு நேரம் பசி தாங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அத்தைக்கு ஏற்கனவே பிபி சுகர் எல்லாம் இருக்கு. பாரதி, வாட் இஸ் திஸ் டா? என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ, ஹாஸ்பிடலுக்கு வரலையே. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு நினைச்சு உன்னை பார்க்கலான்னு வந்தா இப்படி வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்க. பாரதி, are you serious? You're a doctor, man. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இது என்னோட சாய்ஸ் இல்ல வெண்பா. I'm forced and cornered. இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்க ஒரே வழி. ஹேய், அதுக்காக யாராவது சொந்த வீட்லயே போராட்டம் பண்ணுவாங்களா? வேற என்ன பண்ண சொல்ற வெண்பா? பாரதி, ரொம்ப பண்ணதடா. நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க எனக்கே காமெடியா இருக்கு. தயவு செஞ்சு உள்ள எழுந்துச்சு வா, நானும் வரேன். நான் உனக்காக ஆண்டி கிட்ட பேசுறேன். உனக்கு என்ன இப்போ? கண்ணம்மாவை கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? வா, ஆண்டி கிட்ட போய் பேசுவோம் வா. எங்க அம்மா பத்தி தெரிஞ்சு பேசுறியா இல்ல சும்மா பேசணுன்றதுக்காக பேசுறியான்னு தெரியல. அவங்க கிட்ட எல்லா விதத்திலயும் பேசி பார்த்தாச்சு வெண்பா. அவங்கள அசைக்கவே முடியல. நீ மட்டும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நீயும் தான் அசைஞ்சு கொடுக்காம இருக்க. அதே ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கிறல. விட்டு கொடுக்கறதா? என் கண்ணம்மாவை விட்டு கொடுக்கறதும் என் உயிரை விட்டு கொடுக்கறதும் ஒண்ணுதான். நானும் கண்ணம்மாவும் வேற இல்ல. பாரதி, நீ ரொம்ப எமோஷனலா இருக்க.
ஆனாலும் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றேன், நீ உள்ள வா. எழுந்திருச்சு வா பாரதி, வா. எழுந்து வான்னு நான் சொல்றேன்ல. விடு. நான் சொன்னா கேட்க மாட்டியா? வெண்பா, எழுந்துரு. விடு. ஐயோ எழுந்து. விடுன்றல்ல. ஒரு தடவை சொல்ல கேட்க மாட்டியா? ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் கிடையாது. இது என் ஃபேமிலி மேட்டர் வெண்பா. இத சொன்னா உனக்கு சத்தியமா புரியாது. There is a limit for everything. Stay out of it. Oh. Okay. My mistake. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் சொன்ன பாரதி. அது உனக்கு பிடிக்கலனா that's fine. உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. பிபி, சுகர் எல்லாமே இருக்கு. காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க. அவங்க உடம்புக்கு என்ன ஆகும்னு ஒரு டாக்டரா நீயே யோசிச்சு பாத்துக்கோ. மத்தபடி அதான் நீயே சொல்லிட்டியே, there is a limit for everything. நான் போறேன். ஹலோ அத்தை, நான் கண்ணம்மா பேசுறேன். நீ எதுக்குடி எனக்கு கால் பண்ண? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏன் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீ சொல்லாமதான் அவன் இவ்வளத்தையும் பண்றானா? ஏய், இந்த கதையை என்ன நம்ப சொல்றியாடி? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அத்தை. தயவு செஞ்சு நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு என்ன தேம்பா திட்டுறதுனா கூட திட்டுங்க. ஆ, ஐயோ, அப்படியே நடிக்காதடி. சாப்பிடறதுக்கு தூங்குறதுக்குலாம் எங்களுக்கு தெரியும். நீ இல்லாதப்போ நாங்க என்ன பசியும் பட்னியுமா கடந்து செத்தா போயிட்டோம். நீ எதுக்குடி எனக்கு போன் பண்ண? என்னடி புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டலான்னு பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. எனக்கு பாரதி மாமா அங்க உண்ணாவிரதம் இருக்கிறது சத்தியமா தெரியாது. உன் சத்தியத்தை எல்லாம் நீயே வச்சுக்கோடி. நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் புள்ளையவே எனக்கு எதிரா என் வீட்டு வாசலையே உட்கார வச்சிருக்கல? ஐயோ, இந்த வீட்டிலேயே நீ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட என் மகன் மூலமா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் நினைக்கிறியா? அது மட்டும் எந்த காலத்திலயும் நடக்காது. அத்தை, அம்மாவையும் மகனையும் பிரிக்கணும்னு நான் எந்த காலத்திலயும் நினைச்சது இல்ல, நினைக்கவும் மாட்டேன். அதான் இப்போ பிரிச்சு வச்சிட்டியே. ஒரு தாய்க்கு பெத்த புள்ளைங்கிறது அவளோட ரத்தம், அவளோட பாதி. பெத்த மனச இப்படி உயிர் வலிக்க பழம்ப வைக்கிறியடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சௌந்தர்யா, என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? முதல்ல நீ போன கொடு. குடுன்னு சொன்னாங்க. நானே பேசிக்கிறேன். ஏய், ஏய், அவனை பெத்து வளர்க்க நான் பட்ட பாடு எனக்கு தாண்டி தெரியும். இப்போ அவன் என்ன மதிக்கிறானா? சொல்ல கேக்குறானா? ஐயோ,
உனக்கெல்லாம் எங்க இருந்து புரிய போகுது? ஒரு புள்ளைய பெத்திருந்தா உனக்கு புரியும், இல்ல பெத்துக்க வக்கு இருந்தாலாச்சும் உனக்கு புரியும். இது ரெண்டுத்துக்குமே உனக்கு வழி இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு ஏன் வேதனை புரியும்? அத்தை, என் மனசார சொல்ற, எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. அவர் இப்படி செய்யறதுல எனக்கு விருப்பமோ இல்ல. உங்க மனச கஷ்டப்படுத்துற எதையும் எந்த காலத்திலயும் நான் செய்ய மாட்டேன். பேசுறதுக்கு உனக்கு என்ன சொல்லி அடி கொடுக்கணும்? இந்த வாயை வச்சுதானடி என் மகனை மயக்கிட்ட. ஏடி உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் மயங்கி இருக்கணும். ஒண்ணு சொல்றேன்டி, இந்த நாள நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்டி. நீயும் மறந்துடாத. நான் பெத்த புள்ளைய எனக்கு எதிரா நீ பேச வச்சுட்டலடி. நீயா நானான்னு பார்த்துருவோம். அத்தை, அத்தை,